நல்லா இருக்கேன் நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். என்னடா போன வீடியோ ஜிடிலே போட்டால் இந்த வீடியோ ஜிடிலே போடலான்னு பார்க்காதீங்க. இது அன்னைக்கே தான் எடுக்கிறேன். எனக்கு வர தான் இன்னொரு ஐடியா வந்துச்சு. இந்த ஜிடி வச்சு ஏன்னா ரெட்ரூஸ் சைலன்சர் போட்டிருக்கு. இதில் 2 பக்கமும் அரௌண்ட் இது ஒரு 20K மேலே வரும். இந்த சைலன்சர் ப்ரைஸ் மட்டும் சொல்கிறேன், 20K பக்கம் வரும். இதை வச்சு ரியாக்ஷன் வீடியோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல ட்ரைவ் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ தான் ரியாக்ஷன் கிடைக்குதா இல்லை கிடைக்கலையா என்னன்னு பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும் ரியாக்ஷனு. நம்ம ஃப்ரெண்டு தான் போயிட்டுருக்கோம் விட்டோம் பாருங்க. ஆஹா, நல்ல ரியாக்ஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரோட்டில் வந்து இப்படி ஓட்டக்கூடாது தான். சாரி கேஸ், இந்த ரியாக்ஷனுக்கோசரம் அப்படியே கொஞ்சம் ரேவ் பண்ணி ஓட்டுறேன். பார்ப்போம், ரியாக்ஷன் நல்லா இருந்தா சரி. ஆஹா, அந்த நோட்டு கேட்கும் போது என்னை ஓட்டுறா அப்படிங்கிற மாதிரி பைக் சொல்கிற மாதிரியே எனக்கு கேட்குது. ஒருத்தர் எங்கே கிண்டல் பண்ணுவாங்க தான், என்னடா உனக்கு பைக்கு பேசுமா அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. பைக்கை லவ் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ தெரியும். அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. இந்த டனல் கடியில் அந்த சவுண்டு கேட்கும் போது வேறு மாதிரி இருக்கும். அது எக்ஸாஸ்ட் நோட்டு டனல் கடியில் பண்ணும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும். வேறு எங்கே ரியாக்ஷன் எடுக்க போகிறதுன்னு தெரியல. யூட்டர்ன் பண்ணி வந்த ரோட்லேயே போவோம். ஒருத்தங்க திட்டுவாங்க. நம்ம வீடியோ எடுத்து நம்மளோட இதை போட வேண்டியதான். நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து ஒரு நல்ல வழியில் கொண்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன். யாரும் திட்ட மாட்டாங்க, அதை திட்டுவாங்க. நம்ம ஒரு கான்செப்டில் பண்ணுறோம், அதனால் வந்து இங்கே எதுவும் இது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஸ்லோவாக போனால் தான் போயிட்டு வரேன். ஸ்லோவாக போனால் தான் பப்ளிக் ரியாக்ஷன் எடுக்க முடியும். பார்க்கலாம். வேகமாக போனாலாம் இந்த ரோட்டில் சரிப்பட்டு வராது. ஆனால் ஸ்லோவாக போய் ரேவ் பண்ணி மட்டும் காட்டும். எனக்கு வேறு கால்லாம் ஹீட்டிங் ஆகுது. இதுக்கு மேலே ரைட் ரிவ்யூ பண்ணியிருப்போம்ல, இந்த ரைட் ரிவ்யூ பண்ணது தான் வந்து ஹீட்டிங் ஆகுது. ஆனால் வண்டி மேக்ஸிமம் ஜீன்ஸ் பேண்ட்டு இந்த மாதிரி போட்டு ஓட்டுறது தான் பெட்டர். இவர் பார்க்குறாரு, நம்ம ஒருத்தங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோ எடுக்கிறதுக்காக திட்டாமல் இருந்தால் சரி. நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். பார்க்கலாம் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா, பார்க்குறாரு. ஆஹா, பார்க்குறாரு. இவர் என்ன திட்டுறாரா என்னன்னு தெரியல. இங்கே பண்ணோம்னா ஆஹா, ரியாக்ஷன் நல்லா இருக்கு. பைபாஸ் சைடு போவோம், ஏதோ ரியாக்ஷன் சிக்குதான்னு பார்ப்போம். கேஸ் போட்டு போகிறாங்க ஏதோ போலீஸ் பிடிச்சி. எனக்கு வேறு அதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. இது ஏன்னா நம்ம ப்ரோவோட வண்டி, அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக தான் ஓட்டணும். அப்படியே ஓட்டுவோம். அப்படியே டீ கடைக்கு போகலாம். டீ கடைக்கு போய்ட்டு ஒரு டீ சாப்பிட்டு, நமக்கு டீ இல்லாமல் நாளே ஓட மாட்டேங்குதுங்க. நானும் உங்களுக்கு அளவுக்கு டீ அவாய்ட் பண்ணணுன்னு தான் பார்க்குறேன். நம்ம அதை விட்டாலும் அது நம்மளை விட அதாட்டாங்குது. அதனால் அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் நான் முன்ன டீ குடித்ததுக்கு இப்போ குடிக்கிறதுக்கும் குறைச்சிட்டேன். இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 டீக்கு மேலே குடிப்பேன். இப்போ வந்து ஒரு 3 டீ 4 டீ அவ்வளோதான். ஆஹா, ஆமாம்மா, நீங்களே என்னோட பேன்ஸு கராது போ வெயிட்ரா அவரு வெயிட்ரா. சரி,
போலீஸ் நினைச்சாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ட்ரூஸ்டர் பார்ப்போம். என்னங்க பைபாஸ் வர ரொம்ப டிராஃபிக் ஆகி போச்சு. நானும் நிறைய நாள் இப்படி பார்த்துருக்குங்க. இப்போ நான் பார்க்குற மாதிரி அந்த இடத்துல இருந்து நான் பார்க்குற மாதிரி இருக்கு சொல்ல போனால். கேப் அடிச்சு பார்க்கலாமாங்க? சடனாக வண்டி திரும்பிடுச்சு. இப்படி இல்லை நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. வீடியோவில் பார்த்தா கம்மியாக கூட இருக்கலாம், ஆனால் ஸ்பேஸ் நிறைய இருந்துச்சு. யாரும் டோன்ட் வரி, எந்த பயமும் பயப்படாதீங்க. பயங்கர ரியாக்ஷன். ஆனால் கேமராவில் இது கேப்சர் ஆகுதா இல்லையான்னு தான் தெரில. நமக்கு எடிட் பண்ணுறதுல தான் இந்த ரியாக்ஷனோட வீடியோவில் எடிட் பண்ணுறதுல தான் ஒர்க் இருக்கிறதே. ஏன்னா அப்போ தான் வந்து கண்டென்ட் நல்லாயிருக்கும். அடுத்து என்ன கண்டென்ட் போடலான்னு கேட்டிருந்தப்போ 2-3 பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது மோட்டோ ப்ளாகிங் செட்டப் வந்து போடுங்க ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஐடியாலாம் நிறைய கொடுத்தீங்க. அதேமாதிரி கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோலாம் போட்டுருவோம். இன்னும் எடுக்கலை, கூடிய சீக்கிரத்தில் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்டு பண்ணாங்களே இருக்க போகிறோம், பண்ணிடுவோம். இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க, இவங்க ரியாக்ஷன் பார்ப்போமா? நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாம். அண்டில் தென் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். போன வீடியோவும் இங்கே தான் முடிச்சிருப்பேன், இந்த வீடியோவும் இங்கே தான் முடிச்சிக்கிறேன். முடிஞ்சா வீட்டில் போய் எங்கள் அம்மா ரியாக்ஷன் தான் நடுவில் ஆட் பண்ணி விட்றேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வண்டி சத்தத்தில் கேட்குதா இல்லையான்னு தெரில, பார்ப்போம். ஓரம் முடிக்கப்படாத. டேய் போலாம் அங்கிட்ட. வண்டி சத்தம் இது வாங்கலாமா? இந்த மாதிரி வாங்கலாமா? வாங்கலாமா? வாங்கலாமான்னு எல்லாம் ஒன்னால பார்ப்போம். டாடா பை பை guys, until then see you from the next video. டாடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.